கதை மூலம் ஆங்கிலம் கற்போம். I have never forgotten that day in my life. அந்த நாளை நான் என் வாழ்நாளில் மறக்கவில்லை. I was walking home after work. நான் வேலை முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தேன். The air was filled with the fragrance of jasmine. காற்றில் மல்லிகைப்பூ வாசனை நிறைந்திருந்தது. The city was bustling with a lot of noise. நகரம் மிகுந்த சத்தத்துடன் பரபரப்பாக இருந்தது. I was carrying a heavy bag of groceries. நான் ஒரு கனமான மளிகைப் பையை எடுத்து வந்தேன். My shoulders ached from the weight. என் தோள்கள் பாரத்தால் வலித்தன. I noticed an elderly woman sitting on a park bench. ஒரு வயதான பெண்மணி பூங்கா பெஞ்சில் அமர்ந்திருப்பதை கவனித்தேன். Her face etched with worry. அவளது முகம் கவலையில் வாடியிருந்தது. She looked lost and alone. அவள் தொலைந்து போனவளாகவும் தனிமையாகவும் காணப்பட்டாள். Hesitantly, I approached her. தயங்கி அவளை நெருங்கினேன். Are you all right? I asked. நீங்க நல்லா இருக்கீங்களா? என்று நான் கேட்டேன். She looked up, her eyes filled with a mixture of fear and relief. அவள் மேலே பார்த்தாள், அவள் கண்கள் பயமும் நிம்மதியும் கலந்த கலவையாயிருந்தன. I think I have lost my way, she replied. நான் வழி தவறிவிட்டேன் என்று நினைக்கிறேன், என்று அவள் பதிலளித்தாள். I'm trying to get to the bus stop. நான் பேருந்து நிறுத்தத்திற்குச் செல்ல முயற்சிக்கிறேன். But I don't know which way to go. ஆனால் எந்த வழியில் செல்வது என்று எனக்குத் தெரியவில்லை. I felt a surge of empathy. எனக்குள் ஒருவித பச்சாதாபம் பொங்கி எழுந்தது. I knew how easy it was to feel lost and disoriented in a new place. ஒரு புதிய இடத்தில் தொலைந்து போவதும் திசை திருப்பப்படுவதும் எவ்வளவு எளிது என்பது எனக்குத் தெரியும். Don't worry, I can help you, I said, offering her a reassuring smile. கவலைப்படாதே, நான் உனக்கு உதவ முடியும், என்று நான் அவளுக்கு ஒரு உறுதியளிக்கும் புன்னகையை அளித்தேன். I took her hand, and after a few minutes of walking, we reached the bus stop. நான் அவள் கையை பிடித்தேன், சில நிமிட நடைப்பயணத்திற்குப் பிறகு, நாங்கள் பேருந்து நிறுத்தத்தை அடைந்தோம். Her eyes glowed with gratitude as she looked at me. அவள் என்னை பார்த்தபோது அவள் கண்கள் நன்றியுடன் பிரகாசித்தன. The emotion in her voice was overwhelming.
அவள் குரலில் இருந்து உணர்ச்சி மிகையாக இருந்தது. As she boarded the bus, I watched her with a warm feeling of satisfaction spreading through my heart. அவள் பேருந்தில் ஏறியதும் என் இதயத்தில் பரவும் ஒரு திருப்தி உணர்வுடன் அவளைப் பார்த்தேன். The old lady thanked me with tears. அந்த மூதாட்டி கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறினார். It was a simple act of kindness, but it had a profound impact on both of us. அது ஒரு எளிய கருணைச் செயலே, ஆனால் அது எங்கள் இருவர் மீதும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. It reminded me of the importance of compassion and the power of human connection. அது எனக்கு இரக்கத்தின் முக்கியத்துவத்தையும் மனித இணைப்பின் சக்தியையும் நினைவூட்டியது. மேலும் வீடியோக்களை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.